எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு சின்ன நம்பிக்கை எப்படி ஒரு பெரிய பயத்தை ஜெயிச்சதுன்னு சொல்லுது. இது தாவீது மற்றும் கொலியாத்தின் கதை. வாங்க இந்த அருமையான கதைக்குள்ள போகலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் மலை மாதிரி ஒரு ராட்சச வீரன், இன்னொரு பக்கம் ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண சின்ன பையன். இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சது எப்படி ஒரு தேசத்தோட தலைவிதியே மாத்துச்சுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். சரி, இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பெரிய போர்க்களத்துல அங்கே ஒரு பயங்கரமான சவால் இஸ்ரவேல் மக்களை அச்சுறுத்திக்கிட்டே இருந்துச்சு. களத்துல ரெண்டு படைகள் நேருக்கு நேரா நிக்குது. ஒரு பக்கம் இஸ்ரேல் மக்கள், அவங்களை எதிர்க்கிறதுக்காக பலிஸ்தியர்கள். போர் வரப்போகுதுங்கிற பதட்டம் காத்துலயே பரவி இருந்துச்சு. அந்த பலிஸ்திய படையோட மொத்த பலத்துக்கும் ஒரே ஒரு ஆள் அடையாளம். அவன் பேர்தான் கொலியாத். சும்மா சொல்லக்கூடாது, பாக்குறதுக்கே அசுரத்தனம். அவ்வளவு உயரம், அவ்வளவு பலம். அவனை பார்த்தாலே எதிரிகளுக்கு குண்ட நடுங்கிரும். இது ஒரு நாள் 2 நாள் சவால் அல்ல. ஒவ்வொரு நாளும் கொலியாத் இஸ்ரவேல் படைய பார்த்து கேலி பண்ணி அவங்களோட தைரியத்தை குறைச்சான். மெல்ல மெல்ல இஸ்ரவேல் வீரர்களோட நம்பிக்கை போய் பயம் அவங்க மனச ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சுது. ஆனா இப்படி எல்லாருமே பயத்துல உறைஞ்சு போயிருந்த நேரத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன நம்பிக்கை வெளிச்சம் வருது. வந்தவன் பெரிய போர் வீரனோ இல்ல, ராஜாவும் இல்ல. அவன் பேரு தாவீது. ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண ஆடு மேய்க்கிற பையன். தாவீது கிட்ட என்ன இருந்துச்சு? அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவான். அவன் கையில பெரிய வாளோ கேடயமோ கிடையாது. ஆனா அவன்கிட்ட 2 விஷயம் இருந்துச்சு. ஒன்னு, கடவுள் மேல அவன் வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. 2வது, அவன் கையில இருந்த ஒரு சின்ன கவன். அதாங்க கள்ள வச்சு எரிவாங்களே அது. இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். ஒரு பக்கம் மலை மாதிரி கொலியாத், இன்னொரு பக்கம் துணிச்சலோட தாவீது. 2 பேரும் நேருக்கு நேரா சந்திக்கிறாங்க. மத்த பெரிய பெரிய வீரர்கள்லாம் பயந்து ஒதுங்கி நின்றப்போ, இந்த சின்ன பையன் தாவீது நான் போறேன்னு தைரியமா முன்னாடி வர்றான். இது வெறும் வீரம் மட்டும் இல்ல, இது அவன் நம்பிக்கை மேல வச்சிருந்த தைரியம். கொலியாத் அந்த சின்ன பையனை பார்த்து கிண்டலா சிரிக்கிறான். என்னடா இது, என் கூட சண்டை போட வந்திருக்கான்னு ஏளனம் பண்றான். ஆனா தாவீது முகத்துல ஒரு சின்ன பயம் கூட இல்ல. ரொம்ப அமைதியா நிக்கிறான். அப்பதான் தாவீது அந்த வரலாற்று சிறப்புமிக்க வார்த்தைகளை சொல்றான். நான் என் பலத்தை நம்பி வரல, நான் கடவுளோட பேர்ல உன்கிட்ட வரேன். இது வெறும் பேச்சில்ல, இது ஒரு பெரிய பிரகடனம். அந்த வார்த்தைகள் கேட்டதும் மொத்த களமும் அமைதியாயிடுச்சு. அடுத்த நிமிஷம் எல்லாமே மாறிப்போச்சு. சம்பவம் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகல. சட்டுன்னு தன்னோட கவனை எடுத்தான். அதுல ஒரு கல்ல வச்சான். வேகமா சுழற்றி எரிஞ்சான். அவ்வளவுதான். அந்த கல்லு நேரா போய் கொலியாத்தோட நெத்தில அடிச்சுது. அந்த மலை மாதிரி நின்னவன் அப்படியே தடால்னு கீழே விழுந்தான். யாராலையும் நம்பவே முடியல. அந்த சின்ன பையன் தாவீது பிரம்மாண்டமான கொலியாத்த தோற்கடிச்சிட்டான். நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் கண் முன்னாடி நடந்துருச்சு. சரி, இந்த கதை இதோட முடிஞ்சிடுச்சு. ஆனா இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இது வெறும் ஒரு பழைய கதை தானா? இந்த கதை நம்மகிட்ட ஒரு கேள்வியை கேக்குது. எது உண்மையான பலம்? ஒருத்தரோட உருவத்துல இருக்கிறதா, இல்ல அவங்க கையில இருக்கிற ஆயுதத்துல இருக்கிறதா? அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். தாவீதோட உண்மையான ஆயுதம் அந்த கல்லோ கவனோ கிடையாது, அவனோட நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை தான் எந்த ஒரு பெரிய பிரச்சனையையும் ஜெயிக்க தேவையான உண்மையான பலம். அப்போ கடைசியா நாம யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு கொலியாத் இருக்கலாம். அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பயமா இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்க கொலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கைங்கிற ஆயுதம் எது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.